ஹாய் ஸ்மார்ட்டீஸ், வெல்கம் யூ ஆல். இன்றைக்கி வெயிட் லாஸ் சேலஞ்சோட 3rd டே சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் என்னோட ரொட்டீனை. அண்ட் ஃபர்ஸ்ட் வாக்கிங் போகலான்னு பார்த்தேன். கிட்ஸ்லாம் ஏர்லியாக எழுந்திரிச்சிட்டாங்க, அதனால் என்ன வாக்கிங் கண்டினியூ பண்ண முடியல. ஸோ ஒர்க் அவுட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு 7 மினிட்ஸ் ஒர்க் அவுட் பண்ணேன். அதுவே கொஞ்சம் டயர்டாகி எனக்கு ஸ்வெட் ஆச்சு. ஓகே, எஃபெக்டிவாக பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட நான் அதுக்கப்புறம் குக் பண்ண ஆரம்பித்தேன். இன்றைக்கி பச்சை பயிர் சாதம் தான் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். பச்சை பயிறு சாதம் ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியாகவும் இருக்குது அண்ட் ரொம்பவே சத்து உள்ளதுங்க. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நெய் கொஞ்சம் நான் கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். எப்போவுமே நெய் வந்து இந்த மாதிரி கிட்ஸ்க்கு செய்யும்போதும் ரிச்சாக செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது எப்போவுமே நெய் சேர்த்துப்பேன். அண்ட் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், பூண்டு 4-5 பல் பூண்டு. சின்ன வெங்காயம் தான் இதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சின்ன வெங்காயம் நீங்கள் எவ்வளோ சேர்த்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு நல்லது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய் வந்து நான் காரம் எப்போவுமே கம்மியாக தான் சேர்ப்பேன். அதனால் 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். அண்ட் ஒரே ஒரு தக்காளி வந்து ரொம்ப போடக்கூடாது. ஒரு சின்ன தக்காளி தான். தக்காளி ரொம்ப அதிகமாக போடும்போது அந்த புளிப்பு டேஸ்ட்டு வந்து நல்லா இருக்காது. ஸோ ஒரே ஒரு தக்காளி சின்னதாக போட்டுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பச்சை பயிரை வந்து ஊற வச்சு பச்சை பயிறு, அதாவது 2-3 மணி நேரம் மேலேயாவது ஊற வச்சுருக்கணும். இல்லை நீங்கள் வந்து பச்சை பயிறு டேரெக்டாக இன்ஸ்டண்ட்டாக தான் போடுறீங்க அப்படின்னா வந்து பச்சை பயிறு தனியாக பாயில் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரைஸ் பண்ணும்போது அதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா வந்து அது சேர்ந்து குக் ஆகாது. ஸோ பச்சை பயிறு போட்டு அதுக்கப்புறம் வந்து அதில் நம்ம ரைஸ் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு போட்டுக்கோங்க. அண்ட் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அண்ட் சீரகம் போட்டுக்கோங்க. மெயினாக வந்து 5 இன்க்ரீடியன்ட் தான். சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, சீரகம், அதுக்கப்புறம் உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் இவ்வளோதாங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. தண்ணி ஊற்றிட்டு ஒரு 3 to 5 விசில் விட்டால் போதும். எம்மியாக ரெடி ஆயிரும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் பாதாம் சாப்பிட்லான்னு பார்த்தேன். அண்ட் பிஃபோர் தட் நான் வந்து அந்த ஹெல்தி ட்ரிங்க் எடுத்துக்கிட்டேன். இந்த ஹெல்தி ட்ரிங்க் வந்து ஹேருக்கும் ரொம்ப நல்லது. அதாவது உடம்பை கொஞ்சம் குளிர்ச்சியாக வச்சுக்கும். ஆஸ் வெல் ஃபேட் லாஸ்க்கும் ரொம்ப நல்லது அப்படிங்கிறனால, அதாவது பெருஞ்சீரகம், ஜீரகம், வெந்தயம். ஸோ இன்றைக்கி இந்த ட்ரிங்க் தான் எடுத்துக்கிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் ரொம்பவே எனக்கு ஷாக்கிங்கான ஒன்று இருந்தது. அண்ட் ரொம்ப எக்ஸைட்டடாகவும் இருக்கும். பிகாஸ் நான் வந்து வெயிட் செக் பண்ணேன். 350 கிராம்ஸ் நான் வந்து குறைஞ்சிருந்தேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் அந்த எக்ஸைட்மெண்ட்லேயே வந்து நான் அதுக்கப்புறம் குக்கிங் ஃபினிஷ் பண்ணிவிட்டு கிட்ஸ் வந்து பசிக்குதுனாங்க, சரி அவங்களுக்கு ஃபீட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் பச்சை பயிர் சாதம் வந்து ரொம்ப டேஸ்டியாகவே வந்திருந்தது அண்ட் கலர்ஃபுல்லாகவும் இருந்தது. ஸோ நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து கிட்ஸ்லாம் வெளியே தான் போய் சாப்பிடணும், டான்ஸ் பண்ணிகிட்டே சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தாங்க. என்ஜாய் பண்ணி சாப்பிட்ணுன்னு தான் வெளியே கூப்பிட்டு வந்தேன். பட் சாப்பிட்றத தவிர மற்ற எல்லா என்ஜாய்மெண்ட்டும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பவுலில் இருக்க சாப்பாடு மட்டும் குறையவே இல்லை. டான்ஸ் மட்டும்தான் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நானும் சேர்ந்து அப்படியே டான்ஸ் அவங்க பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க கூட என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்படியே போச்சு. 10:30 அரௌண்டு இருக்கும். சரி, ஓகே, அப்படியே ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ஆனால் நான் அப்போ தான் சாப்பிட்டேன். லேட் ஆகிடுச்சு இன்றைக்கி சாப்பிடும்போது. அண்ட் அதுக்கப்புறம் நான் சாப்பிட்ட உடனே மேங்கோ வேணும்னு கேட்டாங்க. லக்ஷனா ஒரு 2 மந்த்ஸாகவே மேங்கோ கேட்டுட்ருக்கா. இது மேங்கோ சீசன் இல்லைன்னு நினைக்கிறேன். வந்து அவ்வளோ ஈஸியாக கிடைக்கல. அண்ட் அந்த ஸ்மால் மேங்கோ கூட 30 ருபீஸ் சொன்னாங்க. ஓகே, அவள் ஆசைப்பட்டான்னு சொல்லிட்டு அதை நான் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணலான்ட்டு லஞ்ச் சைட் பை சைடு நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் ஹெல்தி ஸ்நாக்ஸ்னு சொல்லிட்டு நான் வந்து கேரட் தான் இன்றைக்கி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் அதுக்கப்புறம் ஓவரால் லஞ்ச் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். எனக்கு வந்து சாம்பார், ரசம், உருளைக்கிழங்கு பொரியல் அண்டு சோயா ஃப்ரை அண்ட் கேரட் கூட்டு தான் பண்ணியிருந்தேன். அண்ட் குழந்தைங்களுக்காக கிரன்ச்சியாக பொரிச்சிருந்தேன். நல்லா கொஞ்சம் சத்தாகவே இன்றைக்கி லஞ்ச் எடுத்துக்கிட்டேன். ஃபுல்லாக சாப்பிட்டேன். ரைஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கிட்டு மற்றபடி எல்லாமே நல்லா ரிச்சாக தான் எடுத்துக்கிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் ஈவினிங் 6 o'clock போல் இருக்கும். பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ வந்து மாதுளம்பழம் தான் சாப்பிட்டேன். ஏன்னா டீ, காஃபி எதுவும் எடுத்துக்கல. அதுக்கப்புறம் ஏர்லியாக டின்னர் ஃபினிஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு கிட்ஸுமே சீக்கிரமாக பசிக்குது வேணும்னு கேட்டாங்க. ஸோ 6 o'clock அவங்களுக்கு கொடுக்கும்போது நானும் 6:30க்கு டின்னர் எடுத்துக்கிட்டேன். ஒரு எக் தோசை அண்டு சாம்பார், அப்புறம் வித் அந்த சோயா ஃப்ரை இருந்தது. ஸோ அதையும் வச்சு சாப்பிட்டேன். அவ்வளோதான், டின்னர் முடிஞ்சிருச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வாக்கிங் மட்டும்தான் ரிமைனிங் இருந்தது. வாக்கிங் வந்து ஒரு 20 to 25 மினிட்ஸ் தான் எடுத்தேன். நான் கொஞ்சம் இன்றைக்கி அதிகமாக எடுத்துக்கலான்னு பார்த்தேன். பட் கிட்ஸ் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தாங்க. தூக்கம் வருது, வாங்க தூங்கலான்னு என்னையும் வந்து ட்ரபிள் பண்ணிட்டு இருந்தனால சரி ஓகேன்ட்டு 25 மினிட்ஸ் போல் தான் வாக்கிங் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஹாட் வாட்டர் எடுத்துக்கிட்டேன். சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த டே ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஐ ஹோப் யூ என்ஜாய் மை வீடியோ. நீங்கள் வெயிட் லாஸ்க்கு எப்போவுமே ட்ரை பண்ணும்போது ஒரு இன்ச் டேப் வச்சு ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். டிப் ஆஃப் த டே, நம்ம இன்ச் டேப் வச்சு மெஷர் பண்ணும்போது நமக்கு வெயிட் லாஸ்க்கு வந்து எந்த அளவுக்கு சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு தெரியும். அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம வெயிட் லாஸ்க்கு இப்போ எஃபோர்ட் போடும்போது டேரெக்டாக வெயிட்டில் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியாது. நம்ம இந்த அன்வான்டட் ஃபேட்ஸ் அதெல்லாம் வந்து லாஸ் ஆகும். ஸோ நீங்கள் ஆர்ம் ஏரியா, பெல்லி அண்ட் ஹிப் ஏரியாலாம் மெஷர் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும், சேஞ்சஸ் இருக்கும். ஓகே, ஐ ஹோப் யூ லைக் மை வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு கிளிக் த பெல்.